ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் வேக்கப் ஆனதே வந்துட்டு கொஞ்சம் லேட் தான். வீட்லேயுமே சமைக்கிறதுக்கான காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, தீர்ந்துருச்சு. சரி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காய்கறியெல்லாம் வாங்கிட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்துலேயே ஒரு பேக்கரி ஷாப் வந்துட்டு இருக்குது. அங்கே போயிட்டு டீயும் பப்ஸும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததையுமே ஒயிட் ரைஸ் மட்டும் வந்து வச்சு விட்டுட்டு வாங்கிட்டு வந்த காயெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் மஷ்ரூம் பிரியாணி தான் வந்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போகிறப்பவே ரைஸ் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு தான் வந்துட்டு போயிருந்தேன். பட் ஆனால் மஷ்ரூம் வந்து தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டதுனால குயிக்காக கர்ட் ரைஸ் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செஞ்சுட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் தாங்க வந்துட்டு போயிருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து அப்படியே எங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம் சென்டர் வந்துட்டு போயிருந்தோம். இங்கேயுமே ஒரு சில திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 50% சேலில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நைட் டின்னருமே அங்குள்ள ஃபுட் கோர்ட்லேயே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு. அன்றைக்கு டே எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.